நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நான் சொல்லியிருந்தேன், இன்று பிற்பகல் நேர குரல் பதிவு செய்வது கடினம் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் இயர்லியராக இன்றைக்கி நான் காணொலியை பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன். இப்போ நண்பகல் 12 மணி ஆகுது. இந்த நேரத்திலேயே நான் காணொலியை இங்கே ஒரு குரல் பதிவாக பதிவு செய்ய தொடங்கிவிட்டேன். தற்பொழுது தமிழகத்தினுடைய கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் செமையாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடுதலாக இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இன்று காலை நேரத்தில் காரைக்கால், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. காரைக்காலில் 44 மில்லிமீட்டர் அளவு மழையும், நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் 46 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். டெல்டாவின் கடலோர பகுதி அது, அங்கே கூட மழை பதிவாக இருக்குது. அதாவது கிழக்கு திசை காற்று உள்ளே வரும்பொழுது கிடைக்கக்கூடிய மழை தான் அது. பட் ஓரளவுக்கு நல்லா பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 40 மில்லிமீட்டருங்கிறது அதிகம் தானே. இவை போகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்தில் அதிகபட்சமாக வரட்டுப்பள்ளம், ஈரோடு மாவட்டம், அங்கே 87 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதியான, இன்னும் சொல்லப்போனால் நெல்லை மாவட்டத்தின் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியான கழுகுமலை சுற்று வட்டார பகுதிகளில் 80 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்தில் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் சிறப்பான மழை தான் பதிவாக இருக்கிறது. ஆனால் என்னென்னாக்கா, மேற்கு மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிமிட்டேஷனோடு இருந்திருக்கு. இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. சேலம் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கு ஓரளவிற்கு கணிசமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது. அது ஒரு புறம் இருக்கும், இது ஒரு புறம் இருக்கும். ஸோ மதுரை மாவட்டத்திலும் மழையெல்லாம் பதிவாகலாம், அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மதுரை, சிவகங்கை மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்திலும் மழையெல்லாம் பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கேரள மாநிலத்தின் பல்வேறு இடங்களில், அதாவது கொடைக்கானல், வால்பாறை மற்றும் மூணார் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்கள் இருக்குது இல்லையா, அந்த பகுதிகளுக்கு இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளுக்கு கூட இந்த கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன் தான். என்னதான் நீங்கள் தென்மேற்கு பருவமழை தான் அதற்கான ஆக்டிவ் பருவமழைன்னு சொன்னாலும், வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்திலேயும் வால்பாறை பெனிஃபிட் அடையும். இதை நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி நான் அதை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். நேற்றைய தினமும் பதிவாக இருக்கிறது. நீலகிரி மாவட்ட பகுதிக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல் தான் விருதுநகர் மாவட்ட பகுதிகள். ஸோ விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். மதுரை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. சிவகங்கை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம மெயினாக பார்க்குறது என்னன்னாக்கா, பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள், அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டேனே, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, அந்த பகுதிகளெலாம் நம்ம முக்கியமாக பார்க்குறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில், இல்லை காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், அதற்கும் மேலே மழை மேகங்கள் நகரக்கூடிய பட்சத்தில் இந்த இடங்கள்லாம் மழையானது பதிவாகலாம். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது. திருச்சி மாவட்டத்திலும் மழையெல்லாம் பதிவாகலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஸோ அடுத்த 24 மணி நேரம் என்பது தமிழகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது இந்த மாதிரியான காலகட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, இது பருவமழை காலகட்டம் கிடையாது. பருவமழை காலகட்டம் அல்லாது வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் ஓரளவிற்கு நிறைய இடங்களில் வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, காரைக்கால், நாகப்பட்டினத்தில் மழை பதிவாகும் பொழுது இயர்லி மார்னிங்கில், அதிகாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகலாம். ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஒரு சாம்பிள் நமக்கு காட்டிட்டு, ஸோ இதை வச்சு நம்ம மற்ற சாம்பிளையும் ஓகே பண்ண வேண்டியதான். நடக்கிறத வச்சு நடக்க போகிறத ஓரளவிற்கு இப்படிலாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ இப்படி பார்க்கும்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில், அதே போல் சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில் திடீரென மழை பதிவானுச்சு நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில்னாக்கா, நம்ம அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் என்ஜாய் செய்து கொள்ளுங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் விழுப்புரம் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சப்ஜெக்டிவ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் மழை மேகங்கள் வரும், அது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். விழுப்புரத்திற்கு எப்படி இருக்குங்கிறத அந்த நேரத்தில் தான் நம்மளால் சொல்ல முடியும். அந்த நேரத்தில் கடல் எப்படி இருக்குது, நிலம் எப்படி இருக்குது, காற்றோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே சார்ந்தது தான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ். ஸோ சவுத் ஆந்திராவை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுதான் உங்களுக்கு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நார்தன் தமிழ்நாடுக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையுது. அதனால தான் நம்ம வேலூர் மாவட்டத்தை நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம், இன்றைக்குமே அதுதான் சொல்கிறோம். குடியாத்தம், பேரணாம்பட்டு மாதிரியான இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. குப்பம், ஆம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையெல்லாம்
பதிவாகலாம். சரி, இப்போ நம்ம கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்தவரையில் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் 87 மில்லிமீட்டர், கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் 80 மில்லிமீட்டர், வட்டமலை திருப்பூர் மாவட்டம் 51 மில்லிமீட்டர், நாகப்பட்டினத்தில் 46 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் 35 மில்லிமீட்டர், பேரையூர் மதுரை மாவட்டம் 35 மில்லிமீட்டர், வேம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டம் 29 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் 28 மில்லிமீட்டர், சாத்தியார் மதுரை மாவட்டம் 27 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், சோழவந்தான் மதுரை மாவட்டம் 25 மில்லிமீட்டர், வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் 25 மில்லிமீட்டர். இவை போக நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது. சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸில் கூட விருதுநகர் மாவட்டத்தில் 20 மில்லிமீட்டர், தொண்டாம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் 18 மில்லிமீட்டர், ஆனைமலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 17 மில்லிமீட்டர், பெரியார் தேனி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் 16 மில்லிமீட்டர், வெள்ளக்கோயில் திருப்பூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர். அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராஜசிங்கமங்கலத்தில் கூட 13 மில்லிமீட்டர் அளவு மழை, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் 13 மில்லிமீட்டர் அளவு மழை. ஸோ நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குது. ஆனால் நிறைய இடங்கள்னு நம்ம சொன்னாலும் இன்றைக்கி பதிவாகக்கூடிய அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் அது குறைவு தான் அப்படிங்கிறதை நம்ம ஒத்துக்கிறோம். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.